எக்ஸல் ரெடியா வேற ஏதாவது கலர் வேணுங்களா ட்ரை பார்த்துட்டு தான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்மா என்ன பண்ணுதுன்னா ஷேப்வேர் வந்து ஷாப் பண்ணுது அதுவும் நம்ம கிட்ட இருக்கிற குடோன்ல. ஓ ஆமா, எங்களோட குட்டி குடோன்ல. நான் பாருங்க உங்களுக்கு தாங்க, நீங்க பாக்கலாங்க, ஓபன் பண்ணி கூட பாக்கலாங்க. எல்லாம் உங்கள் சொத்து. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அம்மா இந்த மாதிரி ஒரு ஷேப்பர் வேர் பண்றாங்க. இவ்வளவு நாள் அந்த 7 பார்ட்ஸ் அந்த சாதாரண இன்ஸ்கர்ட் தான். அவங்க வந்து வெரி எக்ஸைட்டட் டு ட்ரை பிகாஸ் நான் இத பத்தி அவ்வளவு பெருமை பேசியிருக்கேன். நம்மளோட மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. பக்காவா இருக்கு. இடுப்பு கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆமா இது எலாஸ்டிக் தான்மா, நல்லா ஸ்ட்ரெச் ஆகுமா. வெரி கம்ஃபர்டபிள்மா, வெரி கம்ஃபர்டபிள். சூப்பர் குவாலிட்டிமா, அடிச்சுக்கவே முடியாது. சஜி நீ வெயிட் லாஸ் பண்ணிருக்க, என்ன ரகசியம் சொல்லு சஜி. சாப்பிடறதே இல்ல ரகசியம். இப்படி பொசிட்டு உண்மையை உடைச்சிட கூடாது, நாம பில்டப் பண்ணோம்ல. ஏன்னா வந்து என்னால நைட் சாப்பிடாம இருக்க முடியாது. பட் ஆக்சுவலா நான் பண்றது தப்பு, யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் கிராஷ் டயட்ல இருக்க காரணம் என்னன்னா 9th வந்து எங்களோட வீட்டு கிரக பிரவேசம். ஆல் ஆஃப் யூ ஆர் இன்வைட்டட். சாரி, இது வந்து இட் வாஸ் சச் அன் எமர்ஜென்சி நாங்க பண்ணிட்டோம். அதுக்குதான் எங்க அம்மா வந்து பாத்தீங்களா ஷேப்வேர் ஷாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாரிக்கு மேட்சிங் இருக்கான்றது. எடுங்க எடுங்க, என்னென்ன கலர் வேணுமோ நம்ம கிட்ட இல்லாத கலரா எல்லா கலர்லயும் ஒன்னு அள்ளி போட்டு எடுத்துட்டு போமா. அதுக்கப்புறம் என்கிட்ட அங்க இருந்து சொல்லுண்டே அந்த இதுல எல்லாத்துலயும் ஒன்னு எடுத்துட்டு வர அப்படின்னு. சரி அம்மா எடுங்க, ஷாப்பிங் பண்ணுங்க. அப்படி இன்னொரு பீச் கலர் கனகாமர பூ கலர் இருந்ததுல அம்മാവോட സാരി. അതിന് ഞാൻ എന്താ ചോപ്പ് കൂട്ടുതരാ വന്നിട്ട്. എന്ത് ചോപ്പ്? ചോപ്പ് നന്നുണ്ടാവില്ല. கனகாமர பூ கலருக்கு சாரி பிங்க். பிங்க் போட்டுக்கலாமா இல்ல ஸ்கின் கலர் இடலாம். ஃபர்ஸ்ட் இத போட்டு வரட்டும். செட் ஆன பிறகு வேற சைஸ் என்ன வேணும்னு பார்த்து எடுத்துக்கோமா. சரியா? பை. அந்த கண்ணாடியில யாரு 2 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் வராங்கன்னு தானே நீ பார்த்த? ஆமாண்டி, அந்த பக்கம் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு தானே பார்த்த. நான் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இல்ல, அந்த பக்கம் யாரோ 2 கேர்ள்ஸ் நம்மள மாதிரியே வராங்களேன்னு பாக்கும்போது அங்க ஒரு கண்ணாடி இருக்கிறதே தெரிஞ்சது. அப்புறம் இவ ஒண்ணு ஒரு பிட்டு போட்டா பாருங்க. அந்த பிட்டு என்னடான்னா, ஏன் அந்த ரெட் அதுல ஸ்பெஷலா பயங்கர பியூட்டிஃபுல்லா இருந்த மாதிரியே இருந்தது அப்படின்னா அந்த ரெட் பார்த்தா இவங்க. ஓ எஸ் ஒன்லி. தேங்க்யூ. சோ அப்ப அடுத்து எங்க போலாம்? எங்க வேணாலும் போலாம். இப்ப நாம போலாமா வேணாமா? யூட்டர்ன் போடலாமா வேணாமா? இப்ப அங்க சிக்னல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வேணா கொஞ்சம் முன்னாடி போய் யூட்டர்ன் போட்டுக்கலாமா? ஸோ இந்த 2 ஷேப்வேரும் அம்மா வந்து சொன்னாங்க எனக்கு இந்த 2 கலர்லயும் ஷேப்வேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அம்மா வந்து ஒரு ப்ளூ ஷேப்வேர் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஷேப்வேர் வந்து போட்டு பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அதனால என்கிட்ட இன்னும் 2 கலர்ஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸோ அந்த 2 கலர்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் அம்மா வந்து நமக்கெல்லாம் ஷேப்வேர் செட் ஆகுமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு போட்ட வந்து இதுக்கு ரொம்ப ஒல்லியே போகுது. அது போட்டதுனால இதுக்கு ரொம்ப ஒல்லியா போகுது. ஆமா, இதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. நல்ல ரொம்ப ஒல்லியா போகுது. இதுனால நல்லது. இது என்னோட பிராண்டுக்காகவோ இல்லை என்னதோ அதுக்கு வேண்டி சொல்லலை. இது வரைக்கும் அம்மா வாழ்க்கையில் ஷேப்வேரே போட்டதில்லை. பட் அந்த ஃபீல் கம்ஃபர்ட் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீழே உட்காந்து கூட எந்திரிச்சு பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா பேசிக்லி வந்து முட்டு வலி இருக்கிறனால கீழே உட்கார மாட்டாங்க. பட் இருந்தாலும் அது போட்டு கீழே உட்காந்து காமிமா அப்படின்னோடனே அவங்க போட்டு உட்காரும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த 2 தான் வந்து அவங்க அந்த வாஸ்து பூஜைக்கு ஆகட்டும் இல்லை கிரகப்பிரவேசத்துக்காகட்டும் இந்த 2 இன்ஸ்கர்ட் நம்மளுக்கு தான் வந்து கொடுக்குறோம். அதான் இன்ஸ்கர்ட்னு சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஷேப்வேர் தான் அவங்க வந்து போட போகிறாங்க. ஓகேவா? தன்மை த்ரெட்ஸோட ஷேப்வேர் தான் நான், அம்மா, அதுக்கப்புறம் அக்கா எல்லாரும் போட போறோம். நீ போடுறிய தன்மை? அம்மையேன்னு முழிக்கிறா. சரி ஓகே, நம்ம வாங்கிட்டு வந்ததெல்லாம் காமிச்சிடலாம். ஏன் உன் முகத்தை திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இந்த பக்கம் திருப்புங்கோ. இன்னைக்கு காலையில தேவாக்கு வந்து பயங்கர காய்ச்சலுங்க. சொல்றா உனக்கு எப்படி 3 பேர் புடிச்சு ஊசி குத்துனாங்கல்ல. ஓகே, அவங்க வந்து தேம்பி தேம்பி அழுதாங்க. இந்த ஒரு சொம்பே பத்திரமா அதுக்கு. இது சொம்பாடி, உனக்கு இது சொம்பாடி. ஓகே, நல்லா தேம்பி தேம்பி அழுதா. அதை கிளிப்பு பாருங்களேன், நமக்கே மனசு இலகிடும். அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு அழுக. சரி கொஞ்சம் ப்ளீஸ். சரி வேண்டாம். ஓகே வேண்டாம். ஓகே ஜூஸ் குடிப்பியா?
என்ன ஜூஸ்? சரி நான் எல்லாமே பண்றேன் எனக்கு மயங்கி விழுந்துருச்சு காலையில. ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த ஒரு மூட்டைக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டீல் ஹவுஸில் போயிட்டு வந்த பிறகு நாங்கள் பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் வீடு புண்ணிய அர்ச்சனைக்கு. ஸோ அது என்னென்னு ஒன்றொன்னா நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என் கையில் இருக்கிறது இந்த ஒரு ஸோ ஆமாம் பால் பாத்திரம் எப்படி இருக்கு? ஸ்டைலாக இருக்குல்ல? இரு அப்படியே விலையை சேர்த்து சொல்லிடலாம். அப்பதான் அம்மா அது சூப்பரா இல்லையான்னு கரெக்டா சொல்லுவாங்க. எங்க அது விலையை சொன்னால் அப்படியே லப்பு டப்பு லப்பு டப்புன்னு இல்லை. எல்லாமே கம்மியா கிடைக்கணும்னா எப்படிடி? நம்ம அம்மாக்கு அப்படிதான்டி. இந்த இதை காமிச்சிடு. ஏங்க நெய் படம் எடுத்து இல்ல சொல்ல வேணாம், இங்கே இருக்குது பாருங்க. இதுலயே சொல்லிடுறேன். அது ரெண்டு குழம்பு. இந்த டிசைன் பாருங்களேன். இந்த பால் பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இல்ல தெரியும் தங்கம், தெரியுது தனமா. சைடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூ போட்டு அழகா எல்லாம் இருக்கு. இங்க வந்து மேட் ஃபினிஷ், இங்க வந்து அந்த ஷைன் ஃபினிஷ் இருக்கு. பாத்தீங்களா பாத்திரத்துல கூட அந்த ரெண்டு ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. அண்ட் இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 695 rupees. வர்த்தா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. பிகாஸ் வந்து நாங்க எப்பவுமே மொக்க வாங்கி கட்டிட்டு இருக்கோம். ரொம்ப ஷாக்கா இருக்குமே. வேற ஒண்ணு இருக்கு. இதோட அது ஒண்ணு அவுத்து போகும். ரெண்டு கூட ஒரே மாதிரி கண்டு. சரி அம்மா இங்க பாருமா, இந்த குடம் இருந்தது. ஏன் சின்ன குடம் இல்லையா? அம்மா இத நாம திரும்ப யூஸ் பண்றதுக்கு வேணும்ல. இவ்வளவு பெரிய குடமா? நல்ல பெரிய குடத்துல தான் தூக்கிட்டு போவாங்க. அப்புறம் எதுக்கு அப்ப இந்த சொம்புல தூக்கிட்டு போறோம்? எவ்வளவு பெரிய குடம் இது? என்ன நிக்கணுமா? அம்மா அங்க இந்த சைஸ் தானடி இருந்தது. இது செம்பு மாதிரி இருக்குது. செம்பு குடம் வந்து தூக்கிட்டு வளைஞ்சு போக மாட்டா. எத்தனை நாள் தூக்க போறோம்? ஒரு நாள். சின்னது வேண்டாம், இவ்வளவு பெருசா நீங்க அங்க இருக்கிற சைஸே அதுதான்மா. எனக்கு நீங்க வர வேண்டியதானே ரெடி ஆகி என்கிட்ட வந்து நீயே வரல. வர வேண்டியதானே. அதுக்காக நினைச்சவங்க வரவு வேண்டாம், கொஞ்சம் சின்னதா வாங்க வைக்கிற மாதிரி. அங்க ஸ்டாண்டர்டா இந்த சைஸ் தான் கிராம பிரவேசத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போனோம். இதை விட சின்னதா எடுத்துட்டு போக கூடாது. தன்மை சைஸுக்கே இதுதான் தூக்க சொன்னாங்க. இது குடம் ஏமா உன் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அதை கூட தூக்கலன்னா அப்புறம் இதெல்லாம் இருக்க மாட்டாங்க. என்ன நினைச்சா குடம் தூக்குனதே இல்லையே, அதனாலதான் இவ்வளவு பெரிய குடமான்னு வரேன். 5 ஸ்டெப் நடக்கிறதுக்கு ஏமா இவ்வளவு யோசிக்கிறேன்? கேட்ல இருந்து வீட்டு வாசப்படி வரைக்கும் நடந்துட்டு வர சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா நாங்க குடம் தூக்க மாட்டோம். நீ மட்டும்தான் குடம் தூக்குவ. நான் மட்டும்தான் குடம் தூக்குனேன். பின்னாடி அந்த ஆழாக்கு அரிசி இருக்குல்ல, மஞ்சள் பருப்பு, அந்த இதுதான் நாங்க தூக்கிட்டு வருவோம். அது எதுக்கு 2 குடம்னு எனக்கு இப்பதான் ரீவெண்ட் ஆகி ஞாபகம் வருது. சச்சி நீ கேட்டு பாக்கி அவளே பரையா அவளே பரையா. ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணவே இவதான். இவ என்கிட்ட சொல்லல. எங்க அம்மா வாங்க ஒரு 4 தடவை வாங்கி போடுங்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஏன் இப்ப குடம் வேஸ்டா போகுது, வச்சுக்கலாம். குடத்தோட விலை வந்து 1195. இதுக்கப்புறம் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கை கலவரம்லாம் ஆயிடுச்சு. அதை கட் பண்ணிட்டோம். கொஞ்சம் அண்டாங்க இருக்க அதுவும் இருந்தது. அது வாங்கலாம்னு நான் தோணுச்சு. அப்புறம் சரி பலகார வட்டி அம்மாவுக்கு நான் இந்த குடத்துக்கு வித்தியாசம் என்னன்னா இது கொஞ்சம் வைட் மவுத், இது கொஞ்சம் ஸ்மால் மவுத். வாட்ஸ் பிரைஸ்? சரி இந்த குடத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1315 ரூபாய் போட்டுருக்காங்க. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1195 ரூபாய். இதுவும் 1195 தான். 2 குடமும் ஒரே மாதிரி ஈக்குவலா வாங்கிருக்காங்க. சரி நீ இதுல ஆப்ஷன் எந்த குடத்தை பிக் பண்ணிக்கிறேன்? இது ரெண்டுல நான் எதை தூக்குறதுன்னு ஆக்சுவலா வாஸ்து பூஜை பண்றவங்க தான் தண்ணி குடம் உள்ளார தூக்கிட்டு வரணும். அவங்க தான் பண்ணணும். ஆமா நீ தான் தூக்கணும். சரி ஓகே, அது கூட இந்த சோம்பே அண்ட் தழும்ப தான் இருக்கும். தளம்பாம வெளியே கொட்டாம நீ நீட்டா உள்ளார தூக்கிட்டு போகணும். அதுதான் உன் கை திறமை. அதெல்லாம் எங்க அம்மா காலையில இருந்து பிராக்டிஸ் பண்றாங்க. நாளைக்கு காலையில இருந்து 2 சோம்பு இதே மாதிரி இதே ரேட்ல இன்னொரு கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. அது எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. பக்கத்திலே இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சேன். வெயிட் வெயிட் வெயிட்ரா.
ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஷெல்ஃபில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதே மாதிரி தான் வேணும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து எல்லாருமே தலையை விட்டு உள்ளார விட்டெல்லாம் தேடிட்டு இருந்தோம். பட் தன்மை கண்ணில் தான் வந்து பட்டுச்சு, டக்குனு எடுத்துட்டா. ஸோ தன்மை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு 2 சொம்பு. இந்த சொம்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 189. இதுல நான் வச்சிட்டு இருக்கிறது ஒரு யூனிக் பீஸ் நாலனும் 149 பீஸ் ஒரு ரோ ஃபுல்லா இருந்தது. ஒரே மாதிரி இது நாலனா எடுத்துட்டாலே இது 149. ஆமா சிமிலர் ஒரே மாதிரி. என்னது ஓகே ஃபைன். இது வந்து ஒன்னு வந்து 149 ரூபீஸ். இது ஒன்னு வந்து 149 ரூபாங்க. நான் அது காமிச்சிட்டு இதுல வந்து சின்ன டிசைன் ஒன்னு இருக்குது உள்ள. இது தலையில வச்சிருக்கமா மரத்தை ஆலமரம் இருக்குதுங்க. தேங்காய் மரண்டி எங்கடி தேங்காய் மரம்? ஆலமரம் தான், ஆலமரம் 169 ரூபாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் சுஜுக்கு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு தோணும். ஸோ 2 பேருக்கும் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதனால 2 பேருக்கும் ஒரே மாதிரி டிஃபன் பாக்ஸ், சரோஜா தேவி டிஃபன் பாக்ஸ். ஒன்று வந்து 319 ரூபீஸ் வர்த்தா இருக்கும். 3 அடுக்கு இருக்கு. மேல வந்து காய், இங்க வந்து தயிர் சாதம், இங்க வந்து குழம்பு சாதம். இத்துணுண்டா சாப்பிடுவாங்க. அவ்வளவு போதும், நீ நாளே இவ்வளவு தான் நீ சாப்பிடு. ஆமா நான் 2 லேயர் இருக்குல, 2 லேயர் இருக்குல. இது ஓபன் பண்ணுது. இந்த மாதிரி மேல் அடுக்கு வந்து சின்னதா இருக்கு. காய் போட்டுக்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம், அதுல இன்னொன்னு வந்து காய் சாதம் ஏதாச்சும் ஒன்று. இதே உனக்கு ஜாஸ்தி தானே. இப்ப பாருங்க எங்க அம்மா என்ன வண்டி வண்டியா விளக்கிட்டு. ஓகே கட் பண்ணிக்கலாம். ஐயோ என்னடி இது தொடக்கவே முடியல. ஐயோ இது தொடக்க முடியல பாரு. இது ஈஸியா தொடக்க முடிஞ்சது. அச்சோ தொடர்ந்து இருக்கணுமோ, முடியல. அவங்க ஓபன் பண்ற மாதிரி செய்யல போல இருக்கு. அது சேஃப்டியா செஞ்சுட்டாங்க. தொடர்ந்துட்டா. இதான் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை. அம்மா செய்யற பொட்டேட்டோ தானே உங்களுக்கு பிடிக்கும். அந்த பொட்டேட்டோ ஃப்ரைவை எங்க வச்சுக்கலாம் நான் சொல்றேன். எங்க வைக்கலாம்னு இருக்கோமா? இங்க வச்சுக்கலாம். ஓகே வச்சிடலாம். இங்க தயிர் சாதம், இங்க புளி சாதம். புளி சாதம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நீங்க ரிப்பீட் மோட்ல எல்லா நாளும் இதே கொடுங்க, அவன் தின்னுக்கிட்டே இருப்பான். அவ்வளவுதான். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வீட்டுக்கு டம்ளர்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து 10 டம்ளர் ஒரே மாதிரி பால் காய்ச்சின பிறகு எல்லாருக்குமே ஸ்டீல் டம்ளர்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 ஒரு டசன். சரிங்களா? இது ஒரு டம்ளர் வந்து பாத்தீங்கன்னா 24 ரூபாய். அப்புறம் இது காமிச்சிடுமா, படி வாங்கியிருக்கோம். அப்புறம் ஆழாக்கு, இது வந்து ஆழாக்கு. ஐயோ நான் வாங்கும்போது 300 ரூபாய் தான் இருந்தது. இப்போ 595 ரூபாய். விலைவாசி ஏறிடுச்சு. இல்ல அவங்க வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க, பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிருக்காங்க. ஆமா இது மூணு வைக்கிறோமா. ஒன்னு அரிசி, ஒன்னு உப்பு, ஒன்னு வந்து துவரம் பருப்பு, புளியும் சேர்த்து 3 என்னன்னு மட்டும் பார்த்துக்கோ. சக்கரை போடணும். அப்புறம் இது வந்து தீபாராதனை பண்ற தட்டுங்க. ஆமா புதுசா இருக்கட்டும்னு சொன்னாங்க, அதனால அது வாங்கணும். காமாட்சி விளக்கு அங்க வேண்டாம், அங்க ஓட்டையில என்னது நான் வாங்கின காமாட்சி அம்மன் விளக்கு அங்க இருந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஓட்டையாகி அப்படியே லீக் ஆயிட்டே இருந்தது. நான் வேற பக்கம் வாங்கினது கூட நல்ல குவாலிட்டியா இருந்தது. ஆனா அங்க வாங்கினது கொஞ்சம் ஓட்டையாகி லீக் ஆயிட்டு இருக்கனால சரி வேற பக்கம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். காமாட்சி அம்மன் விளக்கு அது மட்டும் ஓகே. அதை நான் வந்து இவகிட்ட சொல்லியிருக்கேன், வெளியிலேயே வாங்கி வச்சுக்கோடி அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ண மாதிரி இருந்தது. கீழே மேலே ஏறிக்கிட்டு இருந்தாலும் அது இல்லாம தேவையே இல்லாம அவளுக்கு கப்பு வாங்கலான்னு ஊர் சுத்திட்டு இருந்தாலும் அதான் ஒரு கப்புங்க, சும்மா ஒரு கைப்பிடியோட இருக்கிற அந்த சாதாரண கிளாஸ்க்கு ஒரு கைப்பிடி வச்சிருக்காங்க. அதோட விலை வந்து 195 ருபீஸ். வாங்கினா அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி தன்மை அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஆனா நான் வாங்கலையே.
நான் வாங்கவே இல்லை, இது என்ன பேடுன்னா ஓகே பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஓவர் பிரைசிங் அது தேவையே கிடையாது. ஸோ நாங்கள் டோட்டலாக ஷாப்பிங் பண்ண காஸ்ட் வந்து அது பார்த்தீங்கன்னா என்னன்னா ஆக்சுவலாக ஒரு கப் எடுத்து கொடுத்தாங்க, அதோட விலை வந்து அப்போ என்ன போட்டிருந்தாங்கன்னா 129 ரூபா. அப்புறம் என்கிட்ட வந்து சொல்றாங்க இது வந்து பழைய ரேட்ல இருக்கு, புது ரேட் வந்து 159 ரூபா. அப்புறம் மனசு வருமா வாங்குறதுக்கு, இல்லைங்க எனக்கு வேணாம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இல்லை அப்படியே அந்த கிளாஸ் வச்சிருக்காங்க. அது அவங்க தப்பு தன்மை, அவங்க லேபிள் ஒட்டலை சரியா ஒட்டாம விட்டுருப்பாங்க. ஒட்டாம ஒரு பீஸ் மிஸ் ஆயிருக்கும், அந்த பீஸ் என் கையில சிக்கிச்சு, அந்த பீஸ் வந்து இதாயிடுச்சு. அப்புறம் நான் வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன். நமக்கு தெரிஞ்ச பிறகு இவ்வளோ டிஃப்ரென்ஸ்ல கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு வந்து மனசு வரல, அதனால வேலை எக்கச்சக்கம். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 6825 தான். பட் நம்ம 1000 rupees பக்கம் ஜிஎஸ்டி மட்டும் கட்டியிருக்கோம். இது நம்ம இன்புட் கிரெடிட் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இப்படி சொல்லுங்க. வந்து இதுக்குள்ள அரிசி பருப்பெல்லாம் போட்டேன்னு சொன்னல, இவன் உன்கிட்ட சக்கரமா அப்படின்னு சொன்னா, இவன் வந்து சக்கரை எடுத்து போகல. அப்ப வந்து சக்கரையை வந்து எடுத்து சாப்பிட்டு போயிட்டு இருக்குவான். அதுதான் கேட்டான். சரி ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுமா தன்மை அதை தீபா தன்மை இது பத்திரமா உள்ள கொண்டு போய். சரி நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா மருதாணி வைக்க போறோம். வீட்லயே அரைச்சி எடுத்துட்டு வந்த மருதாணி. கோன் போட வேண்டியதானக்கா, டிசைன் போட வேண்டியதானக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலா எங்களுக்கு வந்து இது போடணும் தான் ஆசை, அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. அரைச்சி வைக்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். அண்ட் இது வந்து மணிக்கணக்கா உட்கார தேவையில்லை, டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டு வேலையை பார்த்துடலாம். அந்த மாதிரி அந்த பிளான்ல நாங்க இதை வந்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இல்ல சுஜியா மருதாணி அரைக்கிறது தான் நல்லது, அரைச்சா சீக்கிரம் சவுப்பாங்க. ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ரூல் நம்பர் 1, இந்த கடைக்கு நம்ம போகவே கூடாது. ரூல் நம்பர் 2, இந்த ரூல் நம்பர் 1 யார் மறந்தாலும் அடுத்த பர்சன் செவிலே அரையணும். ஏன்னு கேளுங்க, அது எல்லாமே காஸ்ட்லி, பயங்கர காஸ்ட்லி. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு படங்களும் எடுத்து நோக்கும் கரையினது ஜாஸ்தி என்னது வந்து வேற எவ்வளோ வாங்கணும். இப்பவே ஆரம்பிச்சிச்சு. அங்க சொல்லிது இங்க சொல்லிது எல்லாம் சொல்லக்கூடாது சரியா? தேவா நீ வரிய வச்சு தரேன். ஏன் அவனுக்கு காய்ச்சது பிள்ளைக்கு. வேகத்துல போயிட்ட பெருசா இருக்கு. கண்டபடியெல்லாம் வைக்காத அழகா வச்சு. ஆமா நாலு கோணங்கள், அதாவது சென்டர்ல சன்னும் அதை சுத்தி 4 டிரெக்ஷன்ஸ். அதாவது இல்ல நான் இப்படி ஃபுல்லா வைக்கிறேன். ஏன் நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் வைக்கிறியா? தன்மை ஒரு கையில இப்படிதான் இருக்கணும். தன்மை கிருஷ்ணரே இப்படிதான் போட்டிருக்காரு. ஆல்டா பத்தி இருக்காது கிருஷ்ணருக்கு. ஆல்டா அது ஒரு இது நக்கல் அடிச்சிட்டா போச்சு. கார்டன் பண்ணிட்டாரு. எல்லா சைடையும் அந்த சென்டரையும் போட்டுரு சஜி. தன்மை வெஸ்ட் ஈஸ்ட் நார்த் சவுத். உங்க அம்மா நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட், எங்கடி போச்சு சவுத் வெஸ்ட். சஜி வெயிட் சஜி, அம்மா வச்சு வெயிட். கேள்வி கேக்குறது ஈஸி, நான் வேலை செய்யும் போது ரொம்ப சின்சியரா இருக்கேன். நல்ல சின்சியரிட்டி டிப்பா. அம்மா வச்சிருக்க மாதிரி நீ வச்சு. இப்படிதான் இருக்கும். சஜி ப்ளீஸ் சஜி கையை மொக்க பண்ணிடாத. தன்மை சவுண்டா பேசாத. நம்ம வேலையே மொக்க பண்ணது மட்டும்தான். இவன் என் கையை மொக்க பண்ணாதேங்கிறான். எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாரு. பாருங்க, இது தெரியுதா இல்லையா? தெரியாது. தெரியுதா? போ. ஏய் என்னடி பண்ற? மைலாஞ்சி இருக்குன்னு அவ கையிலே வச்சுட்டு இருக்கணும்னு இல்லை, என் கையெல்லாம் இன்னும் இருக்கு. அதெல்லாம் வைக்காதடி சுஜிமா. ஏ லைன்ரி அது இதுலயே வைப்ப. லைன் வரையற ஸ்கேல் எடுக்கமா லைனா இந்த கையில அதான் நல்லா பண்ணு. ஏய் தன்மையே ஏன் மருதாணிக்கு என்னடி குறைச்சல? அதான் நான் ஈத்து வெச்சு ராஜி ஈத்துனே. ஏய் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி டிசைன் வைக்க கூடாது தன்மா. சரி ஏதோ ஒன்று வைங்க, நீட்டா இருக்கணும். தரந்தப்புறம் இங்க பாரு, ஏன்க்கா நான் வச்சது சவுக்குதா அவ வச்சது சவுக்குதான்னு இன்னைக்கு நம்ம பார்க்கறோம். ஏன் சஜி ரெண்டு ஒரே டைம்ல தானே வச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் போட்டின்னு வந்துட்டா எப்படி வேணாலும் போட்டியை வச்சுக்க வேண்டியதுதான். யூ அண்டர்ஸ்டாண்ட் பேபி? எஸ் ஏ நல்லா தானே இருக்கு. கூட நான் உன் கைக்கு வச்சு விடுறேன். இதே போதும்.